Praise the Lord Jesus Christ. Encouraged by the Holy Spirit. என்னோட கூட 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமீன். நம்ம அந்நிய பாஷையில் ஜபிக்கிறோம்ல, நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கே அர்த்தம் தெரியாது, ஆனால் ஆவியானவன் நமக்கு கொடுக்குற அது வாக்கு கடங்கா நமக்காக அவர் நமக்குள்ள இருந்து செய்கிற ஜபம் அது. அப்போது நம்ம பேசுறச்சே நம்ம மனுஷன்கிட்ட பேசுகிற அந்நிய பாஷையில் தேவன்கிட்ட பேசுகிறோன்னு இருக்கு. சிலப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பல நேரங்களில் எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கும், என்ன ஜபிக்கணும்னு தெரியாது. அப்போ ஜபத்தில் உட்காரிச்சு அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஜபிக்க வைப்பார். ஜபிச்சுட்டு எழுந்த அப்புறம் எனக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அப்போ என்னன்னாக்கா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அந்நிய பாஷையில் தேவன் தாமே அது தேவன்கிட்ட ஆவியானவரே தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவரோட சமாதானம் என்ன ஆண்டு இருக்கு. அப்படிதான் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்கரிச்சு அது மனுஷங்க கிட்ட பேசல, உங்களுக்கு கூட அர்த்தம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவன்கிட்ட பேசுறீங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்கும் போது தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறோம் என்று வேதத்தில் இருக்கு ராஜா. ஆண்டவரே, இன்னும் பற்பல பாஷைகளை பேசுகிற அபிஷேகத்தினால நிரப்புங்க, தேவ ஆவியினால நிரப்புங்க. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள தேவனிடத்தில் ரகசியம் பேச எங்களை பாத்திரவான்களாக ஆக்குவீராக. உங்களுடைய ஈடு இணை இல்லாத சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். என்ன பேசுகிறோம் என்ன ஜபிக்கணும்னு தெரியாமல் இருக்குச்சு, அந்நிய பாஷையில் பேசி ஜபிக்க முதலாண்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷைனா நிரப்புவார். ஒரு 2 வார்த்தை தான் வந்தால் கூட அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறச்சு தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். நீங்கள் தேவன்கிட்ட ரகசியம் பேசுகிறீங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.